என்று எல்லாம் கருவோட மாதிரி போகும்போது இயேசுநாதர் சொல்றாராம், ரத்தத்தை சிந்தி பலக்கரியம் கொடுத்து டிக்கெட் என்கிற வேதத்தை வாங்கி கையில கொடுத்தானே, கொளுத்த ஆடுகளை போல் இருப்பீர்கள் என்று சொல்லி நீ உள்ள திருப்பி வாசிக்கல அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் சொல்றாங்களா, ஐயோ தப்பு பண்ணிட்டானே, தப்பான சபைக்கு போயிட்டானே. நான் சொல்லுகிறேன், பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாய் கல்வாரி சிலுவையிலே இறங்கினார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். டிக்கெட்டை கையில் வச்சுன்னு திருப்பி திருப்பி பாருங்க, முட்டை தோசை எங்க இருக்குதுன்னு பாருங்க, பிரியாணி எங்க இருக்குன்னு பாருங்க, பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகளின் கொழுப்பையும் சுயமான திராட்சை ரசத்தையும் நீங்கள் உண்ணும்படியாகவே கல்வாரி சிலுவையில் என்ன பண்ண மறித்தேன். இவ்வளவு டிக்கெட்டை வாங்கி கையில் கொடுத்துட்டு உபவாசம் இருக்கிறேன் பிரதர். நான் சொல்றது, எனக்கு வேணாம், நீ இருந்துக்கா. சாப்பிட்டவன் எப்படி இருப்பான் கப்பல்ல? அடுத்து என்ன செய்வான்? நல்லா சாப்பிட்டா என்ன செய்வான்? அடுத்தது என்ன செய்வான்? போட்டுருவான் ஒரு தூக்கம். இவங்க சொல்றது, சாப்பிடாம இருக்கிறவங்க தூக்கம் வருமா? பகல் முழுவதும் உபவாசம் இருந்தேன், இரவு கண்ணை குத்துன கூட அடுத்தது என்ன இருக்க போறேன்? முழு ஒரு ஜபம் இருக்க போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, மணவாளன் கூட இருக்கும் பொழுது மணவாட்டி யாராவது பட்னியா இருப்பாங்களா? நல்ல புருஷன் கூட இருக்கும்போது நல்ல மனைவி யாராவது பட்னியா இருப்பாங்களா? எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னுடைய மணவாளன், நான் மணவாட்டி, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். இந்த கஞ்ச பிசினாரி புருஷனெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிடுவோம் நல்லா இருக்குது அப்படி, இதுதானே வேணான்றதும். இதுக்குதான் உன்னை நான் கூட்டே வர்றது கிடையாது. பாவம் லேடிஸ்க்கு ஆசை. நம்முடைய தகப்பன் சொல்கிறார், உன்னை படைக்கும் பொழுது ஆசைகள் நிறைந்தவர்களாய் படைத்திருக்கிற, அந்த ஆசை உன் புருஷனை பற்றி இருக்க வேண்டும், உன் புருஷன் என்னை பற்றி இருக்க வேண்டும். விளையாட்டான விஷயம் கிடையாது. போறது எதெல்லாம் போறது பண்றது, எதை கேட்கறது, இங்கே வந்து சொல்றது, ஐயா அப்படி செய்ய சொன்னாரு. எனக்கு ஒரே ஒரு ஐயா தான் தெரியும். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன மேய்க்கிறதுக்காக அவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறவர் கர்த்தர். புல்லு இல்லாத இடத்துல விட்டுனுக்கிறவன் பார்த்துருக்கீங்களா நீங்க? அப்ப அவன் சும்மா தரிசவே நக்கிட்டு இருக்கோம். நான் நினைக்கிறது, மரம் செடி கொடியெல்லாம் எவ்வளோ அழகா இருக்குது, கொண்டு போய் விடுங்கம்மா, பாவம் கால் போட்டு நல்லா மேயட்டும். அதனாலதான் வேதத்தில் எங்கே புல் இருக்கிறது, எங்கே தண்ணி இருக்கிறது, தேடி தேடி பார்த்து என் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள்.